விநாயகருங்கிறது ஆசீவகத்தினுடைய ஒரு குறியீடு தான். இப்போ ஆசீவகம்ங்கிற அந்த மதத்தை பார்க்க போனீங்கன்னா அதை வளர்த்து எடுத்தவர்கள் யாருன்னா வணிக சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வளர்த்து எடுத்தாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா செட்டியார் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க. அது செட்டியாருங்கிறது இன்னைக்கு ஜாதியாக மாறிடுச்சு. சங்க காலத்தில் வந்து வணிக குழுக்கு தான் செட்டியார்னு பேர். செல்வந்தர்களால் ஆன ஒரு குழுக்கு தான் செட்டியார்னு பேர். அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வளமான மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்போ வந்து ரொம்ப பஞ்சமாக இருக்கும், மக்கள்லாம் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க. அப்போ வளமான மனிதன்கிறப்போ நல்லா தொந்தியும் தொப்பையுமா இருக்கிற ஒரு மனுஷன் வந்து வளமான மனிதன். அவனுக்கு வந்து ஞானம் வந்து ஒரு யானைக்கு இருக்கிற மாதிரி ஞானம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ, யானை தலையும் தொந்தியும் தொப்பையுமா இருக்கிற ஒரு மனுஷனையும் வந்து அவங்க அதுக்கு குறியீடாக உருவாக்கினாங்க. அதுக்கு இன்னும் வணிக சமூகம் தான் உருவாக்கணும், அவங்க தான் உருவாக்கினாங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் வந்து இப்பயும் தொந்தியும் தொப்பையுமா இருக்க பொம்மைக்கு செட்டியார் பொம்மைன்னு பேர். இங்கே செட்டியார் பொம்மையில் தலையை தூக்கிட்டு யானை தலையை வச்சிங்கன்னா அதான் விநாயகர். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த ஆசீவக கோட்பாட்டினுடைய ஒரு வடிவம் இருக்குல்ல. இப்போ நம்ம சில விஷயத்த சொல்கிறப்போ இன்னொரு நபருக்கு புரியலை அப்படின்னா நம்ம அது குறியீடுகள் மூலமாக நம்ம விளக்கத்துக்கு முயற்சி பண்ணுவோம் இல்லைங்களா?